இத பார்த்து தான் நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கியா? அதுல இருக்கிற ஆர்டிகல் கட்டுரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட ஃப்ரெண்டு தான் அதை எழுதுறான். அதை தான் படிச்சேன். அத போய் நீ தப்பா நினைச்சிட்ட. உண்மையா தான் சொல்றேன் மீனா. உலகத்துல இருக்க எல்லா மாடலை விட என் மீனா ரொம்ப அழகு. நீ இந்த ட்ரெஸ்ல நிஜ மாடல்ஸை விட எவ்வளவு சூப்பரா இருக்க தெரியுமா? ஆமா, இந்த கலர் காம்பினேஷன் உனக்கு எப்படி செட் ஆகும்னு நீ எப்படி கண்டுபிடிச்ச? ஓ, இத வாங்கிட்டு தான் காசு கொடுக்காம பின் நம்பர் தெரியாம ஓடி வந்தியா? பரவாயில்ல, நீயும் நல்லா தான் எஃபோர்ட் போட்டிருக்க. நமக்காக தானே நீ இவ்வளவு எஃபோர்ட் போட்டிருக்க. நான் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மீனா. எனக்காக நீ இவ்வளவு அக்கறை காட்டுற. உன்னை போய் நான் தப்பா சொல்வேனா சொல்லு? நிஜமாவே ப்ராமிஸா உனக்கு இந்த ட்ரெஸ் எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? நம்பு. அப்ப சிரிச்சிய இப்ப சமாதானம் பண்றிய? நீங்க இந்த புக்க பார்த்த விஷயத்த நான் கீழே போய் சொல்லவே தானே இப்ப சமாளிக்கிறிய? அப்படிதானே அத்தான்? நிச்சயமா இல்ல. நீ சொல்ற மாதிரி அது ஒன்னும் தப்பான புக்கு இல்ல. இது ஒரு அழகான ஃபேஷன் மேகசின். அவ்வளவுதான் மீனா. அப்ப கூட நான் ஆர்டிக்கலை தானே பார்த்தேன். நீதான் வேற எதையோ கவனிச்சிருக்க. நம்ம கிட்டயே ஒரு சூப்பர் மாடல் இருக்கிறப்போ நான் ஏன் கண்ட புக்க பார்க்க போறேன் சொல்லு? நீங்க என்ன சமாதானப்படுத்த போய் சொல்லலையே. அதெல்லாம் இல்ல மீனா, நான் உண்மையா தான் சொல்றேன். நீ எவ்வளவு கியூட் தெரியுமா? உனக்கு இந்த Dress அவ்வளவு பொருத்தமா இருக்கு. நீ உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்க மீனா. மீனா, நான் வேணா மியூசிக் ஆன் பண்ற மொபைல்ல. இந்த ஃபேஷன் ஷோல வர மாதிரி ஒரு கேட் வாக் பண்றியா? ஐயோ அத்தான், அதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு அவ்வளோ நல்லாலாம் நடக்க தெரியாது. அட, இவ்வளவு நல்லா ட்ரெஸ் பண்ணிக்க தெரியுது. அம்மா கிட்ட கோவப்பட்டு கம்ப்ளைண்ட்லாம் பண்ண தெரியுது. ஏன் கேட் வாக் தெரியாதா? நான் ஆபீஸ்ல இருந்து வந்தப்போ கேட் வாக் பண்ணி காமிச்சல, அந்த மாதிரி மீனா. ப்ளீஸ் எனக்காக. சரி அத்தான், உங்களுக்காக.